ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகே தமிழ் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னியோ ப்ளஸ்க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல சின்ன சார்ட் வச்சு என்ன நம்பர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். முந்தின இந்த ரிசல்ட்டில் பாருங்கள், இந்த சைடில் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 665க்கு 2 நம்பர் இங்கே வந்திருக்கு. அடுத்து 665க்கு 2 நம்பர் இங்கே, அடுத்து 138 நேற்று 3D வந்து அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 550. ஸோ மேபி இந்த 550 இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர், அதாவது 2 நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அது எப்படி இருக்கலாம்னாக்கா, ஒன்று 55 இருக்கலாம், இல்லைனா 50 இருக்கலாம், இல்லைனா 05 இருக்கலாம். இதை வச்சு நான் 3D ஏபிபிசிஎஸ்சி எதுவும் எடுக்கலை. சப்போஸ் இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்கா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் 665 3D அப்படியே வந்திருக்கு. அதுக்கு பக்கத்து 665 3D வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க 38 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 815. இந்த 815லேருந்து ஒன்று 81 18 வரலாம், இல்லைனா 85 58 வரலாம், இல்லைனாக்கா 15 51ன்ற மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் இது எல்லாமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லலை. நான் கொடுத்ததுல எது உங்கள் கணிப்போடவும் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. 4D பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 665. ஸோ 665க்கு பார்த்தீங்கன்னா 1க்கு பவர் எடுத்தால் 6 6 5. ஸோ 665 இருக்குது. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 138மே இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேலே இருக்க 9772 வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த 9772 வந்து நான் எப்படி எடுத்திருக்கேனாக்கா, அதே மாதிரி 9772ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7297ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். சப்போஸ் இதில் உங்கள் கணிப்போடு எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை பொறுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னாக்கா 665 வந்திருக்கு, 138 வந்திருக்கு. மேபி 4D இல்லைனாலும் 3Dக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெஸிங் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 5690 இருக்குது. நமக்கு முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9665. ஸோ 9 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது. ஒரு 6 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3618. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2138 138 வந்திருக்கு. 4Dக்கு டி போர்ட் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து அந்த 5447 இருந்து தான் நாம் எடுப்போம். நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, அந்த 5447 டைரெக்டாகவும் ஒரு செட்டுமே எடுத்திருக்கேன். அப்புறம் 4754ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெஸிங் தான். ஸோ இதுலையுமே உங்கள் கணிப்பு படி எப்படி வருதோ, எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ, சி போர்டில் 4 கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 7 கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது மேபி 574ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதாவது பி போர்டில் 7ம் சி போர்டில் 4 வச்சு 3Dயாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று 574 வரலாம், இல்லைனா 474 வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பு படி எப்படி வருதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 7 9 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 8 9 3, பி போர்டில் 1 7 3, சி போர்டில் 4 6 9 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 87 74 44 99 17 71 92 26 எடுத்திருக்கேன். 4Dயில் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சார்ட் பேஸ் பண்ணி சொன்னது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. 3Dயில் 926 874 879 844 333 264 576 574 834 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்கள் கெஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் நம்பர் வச்சு கெஸிங் எடுக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.